ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, அந்த காத்தூரானாகிய கோலியத்தை 6 முழ உயரம் ஒரு ஜான் அப்படியே தாவீது சிம்பிளா உண்டிக்கோல் வச்சு என்ன பண்ணிட்டான், கொண்டு போட்டான்னு நம்ம பார்த்தோம்ல. இவ்வளோ உதவி செய்து கூட சவுலுக்கு தாவீது மேலே பயங்கர பொறாமை. ஆனால் தாவீது சவுலுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாரு. பாருங்க, ஒரு டைம்ல என்கேதி வனாந்தரத்துல தாவீது இருக்கும்போது இந்த சவுல் என்ன பண்ணாருன்னா 3000 ராணுவ வீரர்கள், பாருங்க, ஒரு சின்ன குட்டி தம்பியில இவனை கொலை பண்றதுக்கு 3000 ராணுவ வீரர்கள் தேவையா? இந்த சவுல் 3000 ராணுவ வீரர்களோட வந்தோடனே அதை பார்த்து தாவீது பயந்து ஒரு கெபியில போய் ஒளிஞ்சிட்டான். உடனே சவுல் கொஞ்ச நேரம் தேடி தாவீதை காணோன்னு சொன்னோன்னே அவரும் ஒரு கெபியில போய் ஓய்வெடுத்தாரு. இந்த ஓய்வெடுத்துட்டு இருக்கும்போது இதை தாவீது பார்த்து அவர் பின்னாடி போய் அவருடைய ட்ரெஸ்ல ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சவுல் எழும்பி பார்க்கும்போது, ஐயோ, என்னுடைய வஸ்திரத்துல யாரோ கட் பண்ணி ஒரு பகுதியை கட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னே இந்த பக்கத்துல தாவீது நின்று சவுல் ராஜாவை, பாருங்க, அப்போ கூட தாவீது அவருக்கு ஒரு மதிப்பு கொடுத்து, சவுல் ராஜாவே, உங்களுடைய ட்ரெஸ்ஸில் ஒரு பகுதி என்கிட்ட இருக்குது, நீங்கள் ஓய்வு எடுக்கும் போது நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ என்னோட நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த சவுலை அப்படியே கொன்னு போட்டுருன்னு சொன்னாங்க. ஆனால் நான் தேவனுக்கு பயப்படுறேன், தேவனுக்கு பயப்படுற பிள்ளை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவை என் கையால் கொலை பண்ணக்கூடாதுன்னு நான் உங்களை கொலை பண்ணல. நான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன்? நானும் ஒரு செத்த நாயை போல இருக்கிறேன், ஒரு தெள்ளு பூச்சி. பாருங்க, ஒன்றுக்கு உதவாத என்ன நீங்க இப்படி கொலை செய்ய தேடுறீங்களே அப்படின்னு சொன்ன சவுலுக்கு மனம் ரொம்ப அப்படியே உருகிடுச்சு. அப்படியே நினைச்சு பார்த்தான், அந்த தாவீது செய்த எல்லா காரியங்களையும் நினைச்சு பார்த்தான். அந்த பொல்லாத ஆவி வரும்போது, அந்த தாவீது தானே நம்மள சுரமண்டலம் வாசிக்கும் போது அந்த பொல்லாத ஆவி போச்சு. இதுல பெலிஸ்தர்கள் ஒரு நம்ம மேல படையெடுக்கும் போது அந்த காத்தூரானாகிய கோலியத்தை இதே தாவீது தானே கொண்டு போட்டான். இப்ப கூட பாருங்க, இந்த கெபியில இருக்கும்போது இதே தாவீது என்னை கொண்டு போட்டிருக்கலாம். ஆனா நான் தேவனுக்கு பயப்படுகிறேன்னு சொல்லி, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவை, ஒரு ஊழியக்காரங்களை நம்ம கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொலை பண்ணலைன்னு சொல்லி அப்படியே அப்படியே அந்த சவுல் ராஜா அப்படியே பயந்து அப்படியே மன வியாகுலப்பட்டு ரொம்ப அழுது அப்படியே அந்த தாவீதை அப்படியே பிடிச்சி, நான் உனக்கு எந்த தீங்கும் நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சி, கொஞ்சம் யோசித்து பாருங்களா. நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு மற்றவங்க துன்பம் செய்யும் போது நம்ம பதிலுக்கு பதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அது மாத்திரமில்லை, நம்ம எந்த ஊழியக்காரர்களையும், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த ஊழியக்காரர்களையும் நம்ம குறை சொல்லவே கூடாது. அதுக்கு நமக்கு நல்ல ஒரு லெசனை தாவீது கற்றுக் கொடுத்துருக்காங்க இல்ல. அந்த சவுல் ராஜாவை கொல்றதுக்கு எவ்வளவு நேரம், ஆனா அவரு சொன்ன வார்த்தை என்ன? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை நான் கை போடக்கூடாது. அதே மாதிரி நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில யார் நமக்கு என்ன குற்றம் செய்தாலும் அவர்களை மன்னிக்கணும். விசேஷமாக கடவுளுக்காக ஊழியம் செய்யற ஒரு பிள்ளைகளை நம்ம குறை சொல்லவே கூடாது. அப்படி செய்வீங்களா? நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது, எல்லாம் சிரிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளலாமா? எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. என்ன குட்டீஸ், சந்தோஷமா இருக்கீங்கல்ல? மீண்டும் வேறு ஒரு கதையுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.